ஹாய் கைஸ், என்றைக்குமே நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவே கூடாது, அதை அக்செப்டும் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் பிரேக் ஆவீங்க. என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓகேப்பா இதோட போதும் நிறுத்திக்கிறேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை விட்டுருவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் மறுபடியும் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணீங்களோ அதை விட 1 இன்ச் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மறுபடியும் அங்கே விட்டுருவீங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னவா பிலீவ் பண்ணுன்னா, ஓகே இவன் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவான் விட்டுருவான், ஸ்டார்ட் பண்ணுவான் விட்டுருவான், இவன் சரியான தோத்தாங்கோலி அப்படின்னு பிலீவ் பண்ணிடும். இதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னா, நீங்கள் உங்களால் முடியலன்னு உங்களுக்கு தோணிருச்சு, அப்போது உங்கள் மைண்டு கிட்ட சொல்லுங்கள், தலை நான் தோக்கலை தலை, நான் ஜஸ்ட்டு ரெஸ்ட்டு தான் தலை எடுக்கிறேன், எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னால் நடக்க முடியல, கை வலிக்குது கால் வலிக்குது எல்லாமே வலிக்குது, அதனால எனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவை, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் இதை ட்ரை பண்ணுவேன். ஓகேவா, நான் தோத்துட்டுலாம் போல விட்டுட்டும் போல, புரியுதா, நான் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விஷயத்தை குவிட் பண்ணுறீங்கன்னா அது குவிட்டுன்னு போடாமல் ஜஸ்ட் ஐ எம் டேக் எ ரெஸ்ட்டுன்னு போடுங்க. ஓகே, பாய் பாய். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.